தமிழகம் முழுவதும் கடும் பதற்றம். விஜய்க்கு ஆதரவாக வீதிகளில் திரளும் ஆதரவாளர்கள். போலீசாருக்கிடையில் கடும் முறுகல். வீதியில் உருண்டு புரண்டு அழுத பெண்கள். இன்று கொழும்பை உலுக்கிய பெரும் கொலை சம்பவம். விசாரணைகளில் இருந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் கபில சந்திரசேன கிரிக்கெட் வீரரின் இல்லத்தில் சடலமாக மீட்பு. ஆரம்பகட்ட விசாரணையில் வெளியான திடுக்கிடும் தகவல். மயிரிழையில் உயிர் தப்பிய சாரதி. ஒரு வினாடி தாமதித்திருந்தாலும் பெரும் விபத்து. கடவுள் நேரே வந்து காப்பாற்றிய காட்சிகள். காணிக்குள் வாழத்தான் விடுகிறீர்கள் இல்லை, கடைசி நேரத்தில் சாகவாவது விடுங்கள் என கதறும் மக்கள். யாழில் விடுவிக்கப்படாத காணிகள் தொடர்பில் பரபரப்பு. நாடாளுமன்றத்தில் ஜீவன் எம்பிக்காக முழக்கமிட்ட ராமநாதன் அர்ச்சுனா. சபாநாயகருக்கு சட்டத்தை சுட்டிக்காட்டி அதிரடி. பழைய மக்களுக்காக ஒரு நிமிடம் விஜய் முதலமைச்சர் ஆவதில் அடுத்த திருப்பம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு. விஜய் விரைவில் அரியணை ஏறுவார் என எதிர்பார்ப்பு. கடும் கோபத்தில் ஜனாதிபதி அனுர போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு விடுத்த எச்சரிக்கை. அனைத்து சொத்துக்களையும் பறிக்கவும் உத்தரவு. நைனாதீவு நாகபூஷணி அம்மன் ஆலய உண்டியல் உடைப்பால் பரபரப்பு. 21 லட்சத்தை கைப்பற்றிய போலீசார் 3 அதிரடியாக கைது. தமிழர் பகுதியில் தற்காலிக கொட்டகையொன்றில் மீட்கப்பட்ட பயங்கர பொருள். விவசாயி கைது. ராஜினாமா செய்ய தயாராகிய தமிழக வெற்றி கழகத்தின் 107 சட்டமன்ற உறுப்பினர்கள். இந்திய ஊடகங்கள் பரபரப்பு தகவல். சிக்கியது பிரபல போதை வியாபாரி துபாய் சுத்தாவின் பிரதான விநியோகஸ்தர்கள் உள்ளிட்ட குழு. பறிமுதல் செய்யப்பட்ட பல கோடிகள் பெறுமதியான பொருட்கள். அமைச்சரை விரட்டிய ராஜாங்கனை சத்தாரத்ன தேரர் அதிரடி கைது. சட்டத்தின் கீழ் அனைவரும் சமம் என்ற நிலைப்பாட்டில் அனுர தரப்பு. விஜய்க்கு இலங்கை தேரர் விடுத்த எச்சரிக்கை. யாழ்ப்பாணத்தை கொடுக்க கூறிய அர்ச்சுனா எம்பிக்கும் பதிலடி. நாட்டில் சில மாவட்டங்களில் 100 மில்லிமீட்டருக்கு மேல் மழை வீழ்ச்சி. பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேன இலங்கையின் புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரர் அரவிந்த டி சில்வாவின் இல்லத்தில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அவரின் மைத்துரரான அரவிந்த டி சில்வாவுக்கு சொந்தமான கொள்ளுப்பிட்டி பெட்ரிஸ் பிளேஸில் உள்ள வீட்டில் சந்திரசேனவின் உடல் கண்டெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்திரசேனவும் டிசில்வாவும் பிரியங்கா நியோமாலி விஜயநாயக்க மற்றும் அனுஷ்கா டி சில்வா ஆகிய சகோதரிகளை மணந்திருப்பதால் இரு குடும்பங்களும் நெருங்கிய தொடர்பு உடையவை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரியான காரணத்தை கண்டறிய முறையான விசாரணையும் பிரேத பரிசோதனையும் நடைபெற்று வந்தாலும் இந்த மரணம் தற்கொலையாக இருக்கலாம் என்று முதல்கட்ட விசாரணைகள் தெரிய வந்துள்ளது. 2.3 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான விமான கொள்முதல் ஒப்பந்தம் தொடர்பான குற்றச்சாட்டில் மையத்தில் சந்திரசேன இருந்தார். அதில் அவரும் அவரின் மனைவியும் புருனேயில் உள்ள ஒரு போலி நிறுவனம் மூலம் 2 மில்லியன் அமெரிக்க டாலர் லஞ்சம் பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டனர். சந்திரசேனவின் இல்லம் கொழும்பில் உள்ள பான்ஸ் பிளேன்ஸில் அமைந்துள்ளது என்றும் அவர் நேற்று அரவிந்த டி சில்வாவின் இல்லத்திற்கு வந்தடைந்தார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருத்தமற்ற பணியாளர்களை சமர்ப்பித்ததன் மூலம் நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்ட பிணை நிபந்தனைகள் மீறப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளின் பேரில் கொழும்பு பிரதான நீதவான் நேற்று அவரை கைது செய்ய பிடியாணை பிறப்பித்தார். மரணம் குறித்த செய்திகளை தொடர்ந்து இலங்கை முன்னாள் கிரிக்கெட் அணி தலைவர் அர்ஜுன ரணதுங்கவும் சம்பவ இடத்துக்கு வருகை தந்தார். இதேவேளை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்யும் போது 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களை லஞ்சமாக பெற்றார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் அவருக்கு எதிராக விசாரணை இடம்பெற்று வரும் நிலையில் அவர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகளில் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களை பெற்றுள்ள போதிலும் ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்களை அடைய சில தொகுதிகள் குறைவாக உள்ள சூழலில் அந்த கட்சியின் ஆதரவாளர்கள் உணர்ச்சி வசப்பட்டு போராடி வருகின்றனர். தமிழகத்தின் பல பகுதிகளில் தமிழக வெற்றி கழக ஆதரவாளர்கள் மற்றும் விஜய் ரசிகர்கள் ஒன்று கூடி வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர்.
இதனிடையே சென்னை உள்ளிட்ட சில முக்கிய நகரங்களில் திரண்ட பெண்கள் தமிழகத்துக்கு தலைவர் விஜய் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று சில பெண்கள் வீதியில் உருண்டு புரண்டு கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பல ஆண்டுகள் நீடித்து வந்த திராவிட கட்சிகளின் ஆட்சிக்கு மாற்றாக விஜயை மக்கள் பார்ப்பதாலே இவ்வளவு பெரிய உணர்ச்சி பெருக்கான ஆதரவு வெளிப்பட்டு வருவதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆதரவாளர்களின் இந்த தீவிரமான உணர்வுகளால் தேர்தல் முடிவுகளுக்கு பிந்தைய சூழலில் தமிழகத்தின் பல இடங்களில் ஒருவித பதற்றமான மற்றும் நெகிழ்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. தற்போது ஆட்சி அமைப்பதற்கான அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் குறித்து தமிழக வெற்றிக் கழக தலைமை ஆலோசனையில் ஈடுபட்டுள்ள நிலையில் தொண்டர்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர். மலையக மக்களுக்காக ஒரு நிமிடத்தை ஏனும் ஒதுக்க முடியாவிட்டால் எதற்கு இந்த சபையும் ஆளும் கட்சியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய பொழுது அவர் இந்த கேள்வியை முன்வைத்துள்ளார். மலையகத்தில் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட விடயம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் பேசுவதற்கு நாடாளுமன்றில் நேரம் வழங்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டி அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சபாநாயகர் ஜீவன் தொண்டமானுக்கு பழைய மக்களுக்காக ஒரு நிமிடம் ஒதுக்கலாண்டால் இந்த சபை இதுல வந்து இப்படி காய்ச்சி கொண்டிருக்கிறார்கள் ஆளுங்கட்சிக்கார். ஒரு நிமிடம் தானே கேட்கிறார் வரும்போது. ஓகே அர்ச்சுனா ராமநாதன், your point is taken. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக வெற்றிக் கழகத்துக்கு நிபந்தனையற்ற ஆதரவு வழங்கி கடிதம் வெளியிட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்துக்கு சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு 114 அதிகரித்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க இன்னும் 4 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு தேவையாக உள்ளது. அதே சமயம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் விஜய்க்கு தமது ஆதரவை சிறிது நேரத்தில் அறிவிக்க உள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதற்கான ஆதரவு கடிதத்தை தமிழக வெற்றிக் கழக எம்எல்ஏ CDR நிர்மல்குமாரிடம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் வழங்கினார். அதேவேளை தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க இன்னும் 4 உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. மார்க்சிஸ்ட் மற்றும் விசிக கட்சிகள் இன்று மாலை தங்களின் முடிவை அறிவிப்பதாக தெரிவித்துள்ளன. இந்நிலையில் விரைவில் விஜய் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. போதைப்பொருள் அச்சுறுத்தலை முற்றிலும் ஒழிப்பதற்கு அனைத்து துறைகளிலும் மேற்கொள்ளப்பட வேண்டிய மறுசீரமைப்புகளை விரைவில் முன்னெடுக்கவும் முழு நாடும் ஒன்றாக தேசிய செயற்பாட்டு சபையில் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். போதைப்பொருள் அச்சுறுத்தலை நாட்டிலிருந்து ஒழிப்பதற்கு தேவையான சட்ட திருத்தங்கள் உட்பட அனைத்து துறைகளிலும் மேற்கொள்ளப்பட வேண்டிய மறுசீரமைப்புகளை விரைவாக முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். போதைப்பொருள் அச்சுறுத்தலை முற்றிலும் ஒழிப்பதற்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டு சபை நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஒன்று கூடியது. இந்த கூட்டத்தின் போது நாட்டில் கைப்பற்றப்படும் போதைப் பொருட்கள் மீண்டும் சமூகத்திற்குள் செல்வதை தடுத்து அவற்றை சட்டப்பூர்வமான நடைமுறையின் கீழ் விரைவில் அளிப்பதற்கும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவதற்கும் செயல்பாடுகளை துரிதப்படுத்துவதற்கும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளை எடுக்குமாறும் ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட பிரிவினருக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளார். நயினாதீவு நாகபூஷணி அம்மன் ஆலய உண்டியலை உடைத்து சுமார் 21 லட்சம் ரூபாய் பணத்தை திருடிய குற்றச்சாட்டில் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். நாகபூஷணி அம்மன் ஆலய உண்டியல் நேற்று முன்தினம் அதிகாலை உடைக்கப்பட்டு திருடப்பட்டது. இது தொடர்பில் நேற்று காலை ஊர்காவல்துறை போலீசாருக்கு ஆலய நிர்வாகத்தால் முறைப்பாடு வழங்கப்பட்டதை அடுத்து துரிதமான விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் நேற்று காலை இருவரை புங்குடுதீவு குறிகட்டுவான் இறங்குதுறை பகுதியிலும் மற்றும் ஒருவரை நயினாதீவு பகுதியிலும் வைத்து கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட மூவரிடமிருந்தும் உண்டியல் காசு 21 லட்சம் ரூபாய் மீட்கப்பட்டதாகவும் கைதான மூவரையும் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணை முன்னெடுத்துள்ளதாகவும் அவர்கள் 16, 17 மற்றும் 27 வயதுடையவர்கள் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கரடியனாறு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பெருவெளி வயல் பிரதேசத்தில் உள்நாட்டு தயாரிக்கப்பட்ட சட்டவிரோத துப்பாக்கியுடன் சித்தாண்டி பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கரடியனாறு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து வியாழக்கிழமை இரவு 7:30 மணியளவில் பெருவெளி வயல் பகுதியில் அமைந்துள்ள தற்காலிக கொட்டகையொன்றை போலீசார் முற்றுகையிட்டனர். இதன்போது அங்கு மறைத்து வைக்கப்பட்ட உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட சிறிய ரக துப்பாக்கி அதாவது கட்டு துப்பாக்கி ஒன்றை போலீசார் மீட்டுள்ளனர். சம்பவ தொடர்பில் சித்தாண்டியைச் சேர்ந்த 41 வயதுடைய விவசாயி ஒருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதில் இழுபறி நிலை தொடரும் நிலையில் திமுக அல்லது அதிமுக ஆகிய இரு கட்சிகளில் ஏதேனும் ஒன்று ஆட்சி அமைக்க முயன்றால் 107 சட்டமன்ற உறுப்பினர்களும் மொத்தமாக ராஜினாமா செய்வார்கள் என
விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கூறியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 234 உறுப்பினர்களை கொண்ட சட்டமன்றத்தில் 108 இடங்களுடன் தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த போதிலும் அரசு அமைப்பது குறித்த பேச்சுவார்த்தைகள் முடங்கியுள்ள நிலையில் விஜயின் தரப்பில் பதற்றம் அதிகரித்து வருவதை இந்த நடவடிக்கை காட்டுகிறது. காங்கிரஸ் மற்றும் அதன் 5 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவுடன் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு தேவையான 118 இடங்கள் இன்னும் கிடைக்கவில்லை. இதனால் சிறிய கட்சிகளும் சுயேட்சைகளும் உறுதி முடிவில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வருவதை தடுப்பதற்காக திமுக மற்றும் அதிமுக இடையே மறைமுக தொடர்புகள் இருந்ததாக வெளியான செய்திகளால் அரசியல் நிச்சயமற்ற நிலை மேலும் ஆழமடைந்துள்ளது. இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் 107 சட்டமன்ற உறுப்பினர்களும் ராஜினாமா செய்ய உள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பெருமளவிலான போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடும் துபாய் சுத்தா என்பவரின் போதைப்பொருள் வர்த்தகத்தில் பண்டாரகம பகுதிக்கான பிரதான விநியோகஸ்தர்கள் உட்பட 7 சந்தேக நபர்களை பண்டாரகம போலீசார் கைது செய்துள்ளனர். போதைப்பொருள் பொதி செய்யப்படும் இடம் ஒன்றை சுற்றி வளைத்த போது இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்போது 15 லட்சம் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய 50 கிராம் கெரோயின், 25 கிராம் ஐஸ் போதைப் பொருட்களை பொதி செய்ய பயன்படுத்தப்படும் விசேட காகிதங்கள், பொலித்தீன் பைகள், 4 கையடக்க தொலைபேசிகள், கார் 1 மற்றும் ஏனைய உபகரணங்களையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். பண்டாரகம வெல்மில்ல அலோத்தியாவு பகுதியில் உள்ள வீடொன்றில் சந்தேகத்துக்கிடமான குழுவினர் தங்கியிருப்பதாக பண்டாரகம போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் சென்ன அமரசுகரவுக்கு கிடைத்த தகவலுக்கு அமையவே இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் பாணந்துறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ள நிலையில் பண்டாரகம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிய வருகிறது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் போலீஸ் மாதிபர் ஆகியோருக்கும் சமூக ஊடகங்களூடாக அச்சுறுத்தல் விடுத்த குற்றச்சாட்டில் ராஜாங்கனை சத்தாரத்னத்திற்கு கைது செய்யப்பட்டுள்ளார். மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தின் அதிகாரிகளால் இந்த விசேட கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால மற்றும் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரி ஆகியோருக்கு எதிராக சமூக ஊடகமூடாக அச்சுறுத்தல் விடுத்தமை தொடர்பான முறைப்பாட்டின் அடிப்படையில் விரிவான விசாரணைகளை முன்னெடுத்த மத்திய குற்றப்புலனாய்வு பணியகம் அவரை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தை ஆளுவதற்கு தமிழக நடிகர் விஜயை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அழைப்பதானது சிங்கள மக்களின் பொறுமையை சோதிக்கும் செயல் என்று யன தேச பெரமுன கட்சியின் தலைவர் பத்ரமுல சீலரத்ன தேரர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் தளபதி விஜய் எங்கள் நாட்டை நோக்கி விரல் நீட்ட வேண்டாம், நீங்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்தான், முழு இந்தியாவின் தலைவரோ பிரதமரோ அல்ல என்பதை நினைவிற்கொள்ளுங்கள் என்றும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் விஜய்க்கு ஆதரவாக பேசிய அர்ச்சுனா இதே கருத்துக்களை அவர் வெளியில் பேசியிருந்தால் வீதியில் கூட நடமாட முடியாது என்று குறிப்பிட்டார். விஜய், நீங்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்தான், முழு இந்தியாவின் தலைவரோ பிரதமரோ அல்ல என்பதை மீண்டும் நினைவிற்கொள்ளுங்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு மேலாக வளிமண்டலத்தின் கீழ்மட்டத்தில் காணப்படும் தளம்பு நிலை காரணமாக நாடு முழுவதும் நிலவும் மழையுடனான வானிலை அடுத்த சில நாட்களிலும் தொடரக்கூடும் என்று வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. இதன்படி நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மத்திய சப்ரகமுவ, மேல், வடமேல் மற்றும் மூவா மாகாணங்களின் சில பகுதிகளிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கு மேல் பலத்த மழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் காலை நேரத்தில் மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வியட்நாமில் ரயில் கடவை ஒன்றை கடக்க முயன்ற வாகனம் ஒன்று தண்டவாளத்தில் சிக்கிய நிலையில் அதன் சாரதி துரிதமாக செயற்பட்டதால் மாபெரும் உயிர்ச்சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. ரயில் கடவையின் எச்சரிக்கை சமிச்சைகள் போடப்பட்டிருந்த நிலையிலும் அதை கவனிக்காமல் கடக்க முயன்ற வாகனம் ஒன்றே தண்டவாளத்தின் குறுக்கே திடீரென்று சிக்கிக் கொண்டது. ரயில் மிக நெருக்கத்தில் வருவதை கண்ட சாரதி 1 வினாடி கூட தாமதிக்காமல் வாகனத்தை மிக வேகமாக முன்னோக்கி செலுத்தி தண்டவாளத்தை விட்டு வெளியேறியிருந்தார். வாகனம் தண்டவாளத்தை விட்டு விலகிய அடுத்த வினாடி ரயில் அந்த இடத்தை கடந்து சென்றது. 1 வினாடி தாமதித்திருந்தாலும் அந்த வாகனம் ரயிலுடன் மோதி பாரிய விபத்து ஏற்பட்டிருக்கும் என்று சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த சம்பவத்தில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றாலும் ரயில் சமீட்சைகள் மற்றும் போக்குவரத்து விதிகளை பொதுமக்கள் அலட்சியப்படுத்துவது மீண்டும் ஒருமுறை உலகளாவிய ரீதியில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்கள் ரயில் கடவைகளை கடக்கும் போது கூடுதல் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என்று அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.
எங்களை எங்களுடைய காணிக்குள் வாழத்தான் விடுகிறீர்கள் இல்லை, எங்களை கடைசி நேரத்திலாவது சாகமாவது விடுங்கள் என வலிகாமம் வடக்கு பகுதியில் உள்ள மயிலட்டி மற்றும் பலாலி பகுதிகளில் தங்களது பூர்வீக காணிகளை தங்களிடம் வழங்குமாறு கோரி மக்களின் போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. 36 ஆண்டுகளாக இடம்பெயர்ந்து நிற்கதியாக நிற்கும் நிலையில் தரைமட்டமாக்கப்பட்ட மயிலட்டி காணிக்கு முன்பாகவும் கமாண்டோ பங்களா அமைந்துள்ள பகுதியில் மாதா ஆலயம் முன்பாக காணி உரிமையாளர்கள் 3வது வாரமாக அமைதி வழி கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காணி எமக்கு கிடைக்கும் வரை தங்களின் போராட்டம் பல வடிவங்களில் நடைபெறும் என்று தெரிவித்ததோடு இந்த அரசாங்கம் எங்களுக்கு வாழ்வுரிமையை மீட்டுத் தர வேண்டும் என்றும் கோரிக்கையை விடுத்திருந்தனர். தமிழகம் முழுவதும் கடும் பதற்றம். விஜய்க்கு ஆதரவாக வீதிகளில் திரளும் ஆதரவாளர்கள். போலீசாருக்கிடையில் கடும் முறுகல். வீதியில் உருண்டு புரண்டு அழுத பெண்கள். இன்று கொழும்பை உலுக்கிய பெரும் கொலை சம்பவம். விசாரணைகளில் இருந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் கபில சந்திரசேன கிரிக்கெட் வீரரின் இல்லத்தில் சடலமாக மீட்பு. ஆரம்பகட்ட விசாரணையில் வெளியான திடுக்கிடும் தகவல். மயிரிழையில் உயிர் தப்பிய சாரதி. ஒரு வினாடி தாமதித்திருந்தாலும் பெரும் விபத்து. கடவுள் நேரே வந்து காப்பாற்றிய காட்சிகள். காணிக்குள் வாழத்தான் விடுகிறீர்கள் இல்லை, கடைசி நேரத்தில் சாகவாவது விடுங்கள் என கதறும் மக்கள். யாழில் விடுவிக்கப்படாத காணிகள் தொடர்பில் பரபரப்பு. நாடாளுமன்றத்தில் ஜீவன் எம்பிக்காக முழக்கமிட்ட ராமநாதன் அர்ச்சுனா. சபாநாயகருக்கு சட்டத்தை சுட்டிக்காட்டி அதிரடி. சபாநாயகர் ஜீவன் தொண்டமானுக்கு பழைய மக்களுக்காக ஒரு நிமிடம் ஒதுக்கல. விஜய் முதலமைச்சர் ஆவதில் அடுத்த திருப்பம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு. விஜய் விரைவில் அரியணை ஏறுவார் என எதிர்பார்ப்பு. கடும் கோபத்தில் ஜனாதிபதி அனுர போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு விடுத்த எச்சரிக்கை. அனைத்து சொத்துக்களையும் பறிக்கவும் உத்தரவு. நைனாதீவு நாகபூஷணி அம்மன் ஆலய உண்டியல் உடைப்பால் பரபரப்பு. 21 லட்சத்தை கைப்பற்றிய போலீசார் 3 அதிரடியாக கைது. தமிழர் பகுதியில் தற்காலிக கொட்டகையொன்றில் மீட்கப்பட்ட பயங்கர பொருள். விவசாயி கைது. ராஜினாமா செய்ய தயாராகிய தமிழக வெற்றி கழகத்தின் 107 சட்டமன்ற உறுப்பினர்கள். இந்திய ஊடகங்கள் பரபரப்பு தகவல். சிக்கியது பிரபல போதை வியாபாரி துபாய் சுத்தாவின் பிரதான விநியோகஸ்தர்கள் உள்ளிட்ட குழு. பறிமுதல் செய்யப்பட்ட பல கோடிகள் பெறுமதியான பொருட்கள். அமைச்சரை விரட்டிய ராஜாங்கனை சத்தாரத்தின தேரர் அதிரடி கைது. சட்டத்தின் கீழ் அனைவரும் சமம் என்ற நிலைப்பாட்டில் அனுர தரப்பு. விஜய்க்கு இலங்கை தேரர் விடுத்த எச்சரிக்கை. யாழ்ப்பாணத்தை கொடுக்க கூறிய அர்ச்சுனா எம்பிக்கும் பதிலடி. நாட்டில் சில மாவட்டங்களில் 100 மில்லிமீட்டருக்கு மேல் மழை வீழ்ச்சி. பொதுமக்களுக்கு எச்சரிக்கை.